Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. فقال تعالى: وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ رَبَّنَا وَاجْعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ. சூரா பக்ராவுடைய 127 128 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டின விஷயத்தை சொல்கின்றான். வைத் யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவுடைய அஸ்திவாரத்தின் மீது அந்த கட்டிடத்தை எழுப்பின பொழுது ரப்பனா தகப்பல் மின்னா, அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், யா அல்லாஹ், எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ எங்களுடைய துஆவை கேட்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சில சம்பவங்கள் முன்னர் ஞாபகப்படுத்தப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் கூட்டிக் கொண்டு போய் காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் விட்டுட்டு போனார்கள். அதுக்கு பிறகு பனு ஜுர்ஹம் கோத்திரத்தார் அங்கே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா ஜம்சமுடைய நீரை வெளியாக்கினான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 7 தடவை சஃபாவுக்கு மர்வாக்கு மத்தியில் ஓடினார்கள், தண்ணி தேடி யாராவது வாராங்களான்னு பார்க்கறதுக்காக வேண்டி என்ற சம்பவங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு பனு ஜுர்ஹம் கோத்திரத்தார் அங்கே வந்து வசித்ததுக்கு பிறகு அவங்கள்ட்ட இந்த அரபி படித்து கொண்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து நல்ல அழகான வாலிபராக ஆகினார். அதுக்கு பிறகு அவங்களுடைய ஒரு பெண்மணியை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி அவங்க பார்க்குறதுக்காண்டி வந்தாங்க, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி வந்துட்டு போய்க்கிறாங்க, அந்த குழந்தையா இருக்க சொல்லி எல்லா கட்டளிட்ட நேரமும் மக்காவுக்கு வந்து அவங்கள இருக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு போனாங்க. பிறகு அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் அல்லாஹு தாலா செம்மறியாட்டா இருக்க செய்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து விட்டாங்க. இது மாதிரி வந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த தடவை வார நேரம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஃபாத்தானதுக்கு பின்னாடி வந்தாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டில் இருக்கல. அவங்கள்ட்ட கேட்டாங்க, கணவர் எங்கண்டு சொன்னாங்க, அவங்க வேட்டையாட போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த மனைவிட்ட, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிட்ட கேட்டாங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுண்டு. அவள் சொன்னால் மோசமாக இருக்குது, வாழ்க்கையில் சரியான நெருக்கடி கஷ்டம் இந்த முறைப்பாடு செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட கணவர் திரும்பி வந்தால் அவருக்கு என்னுடைய புறத்திலிருந்து சலாத்தை சொல்லுங்கள். அடுத்து அவருக்கு சொல்லுங்க, வக்கூலி லஹு யுகையிரு அத்பத பாபிஹி, தன்னுடைய வீட்டுடைய நிலையை மாற்றும்படி சொன்னாங்க. வீட்டு நிலை கதவை மாற்றும்படி சொன்னாங்க. அப்போ அவங்க போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்போ மாலையில் வீட்டுக்கு வந்த நேரம் பார்த்தாங்க, வீட்டில் ஒரு தனக்கு அறிமுகமான ஒரு வாடை ஒன்று விளங்கிச்சது. அப்போ கேட்டாங்க, யாரோ வந்துட்டு போனாங்களாண்டு. சொன்னாங்க, ஒரு வயோதிபர் ஒருத்தர் வந்தார், வயசாளி ஒருத்தர் வந்தார். அவர் இப்படி உடல் அமைப்பில் இருந்தார். உங்களை பற்றி கேட்டார். நான் சொன்னேன். அதுக்கு பிறகு என்னோடய வாழ்க்கை எப்படி போகுன்னு கேட்டார். நான் சொன்னேன், கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கிறோம் நான் சொன்னேன். அதுக்கு பிறகு இவங்க கேட்டாங்க, ஃபஹல் அவுசாக்கு பிஷைன், அவங்க ஏதாவது வசியத் செஞ்சுட்டு உபதேசம் செஞ்சுட்டு போனாங்களான்னு கேட்டாங்க. இவங்க சொன்னால், ஆம், வசியத் செஞ்சாங்க. ஒன்று உங்களுக்கு சலாம் சொல்லும்படி சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வீட்டுடைய வாசல் நிலையை மாற்றும்படி சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி, அவங்க விளங்கி கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, தா காபி பக்கத் அமரணி அன்னு ஃபாரி கக்கி ஃபல் ஹெக்கி பியாஹ்லிக்கி, அவனோட வந்துட்டு போன என்னுடைய தந்தை அவரை உன்னை விட்டு பிரியும்படி, உனக்கு தலாக் கொடுக்கும்படி எனக்கு ஏவினார். வீட்டுடைய நிலை கதவை மாற்ற சொன்னது உனக்கு தலாக் கொடுக்கும்படி என்று சொல்லி தலாக் கொடுத்துட்டாங்க. நீ உன்னோட வீட்டுக்கு போய் சேர்ன்னு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்தாங்க. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு பிறகு திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வர நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கல. அவங்களோட மனைவிட்ட கேட்டாங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது எங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இப்படித்தான் வேட்டையாடுறதுக்கான போயிருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கை எப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போகுது, வசதியாக இருக்கிறோம்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அடுத்தவங்களோட சாப்பாடு என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இறைச்சி. நீங்கள் என்ன பானம் குடிக்கிறீங்க? சொன்னாங்க, தண்ணீர். அப்போ அந்த இறைச்சிக்கும் தண்ணீருக்கும் பரக்கத்துக்கான துவா செய்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் தானியங்கள் இருக்கல்ல, அரிசி கோதுமை போன்ற தானியங்கள் இல்லை. அப்படி தானியங்கள் இருந்திருந்து அதற்காக நீ பரக்க செய்திருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துவாவுடைய பரக்கத்தினால வேற எந்த பகுதிகளில் இறைச்சி தண்ணீர் கிடைக்காட்டியும் மக்கால கிடைக்கும். அந்தளவுக்கு அல்லாஹ் தஆலா இதில் பரக்க செய்திருக்கிறான். அதுக்கு பிறகு சொன்னாங்க, உங்களோட கணவர் வந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட கணவர் திரும்பி வந்தால் அவருக்கு சலாம் சொல்லுங்க. அடுத்த வீட்டுடைய நிழலை வாசல் கதவை அப்படியே நல்லா வச்சுக்கொள்ள சொன்னாங்க, நல்லா பாதுகாக்க சொன்னாங்க, அதை மாற்ற தேவைன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அந்த நேரம் அந்த வாடை வச்சு உணர்ந்து கொண்டாங்க, யாரோ வந்துட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போய்க்கிறாங்க, தந்தை வந்துட்டு போய்க்கிறாங்க என்றது உணர்ந்து கொண்டாங்க. அப்போ கேட்டாங்க, யாராவது வந்துட்டு போனாங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஒரு வயசானத்தர் வந்தார், அழகான அமைப்பில் உள்ள நல்ல தன்மை உள்ளத்தர் வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி புகழ்ந்தா. முந்திய பெண்மணி அப்படி புகழல்ல, ஒரு கிழவனத்தன் வந்துட்டு போன மாதிரி தான் சொன்னார். அப்போ இந்த வயசான வயோதிபர் வந்தார், அழகான உருவ அமைப்புள்ளவர், உங்களை பற்றி கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்படித்தான் தொழிலுக்கு போய்க்கிறாங்கண்டு, வேட்டைக்கு போய்க்கிறாங்கண்டு. எங்களோட வாழ்க்கை எப்படி போகுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்ல சந்தோஷமாக வசதியாக இருக்கிறோம்ண்டு. அதுக்கு பிறகு இவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தந்தை எனக்கு ஏதாவது வசியத் செஞ்சாங்களாண்டு. சொன்னாங்க, வசியத் செஞ்சார், அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. அதோடு சொன்னாங்க, வீட்டு நிலையை பாதுகாத்து வைக்க சொல்ல மாற்றவானுண்டு. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது என்னுடைய தந்தை தான், வீட்டு நிலைன்னு சொன்னது ஒன்றை நான் விடக்கூடாது, என்னோட கூட வச்சுக்கும்படி அவங்க ஏவி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்படியே கொஞ்சம் காலம் போயிருக்கு. வேற ரிவாயத்தில் வந்திருக்குது, முதல் மனைவி இவங்க வந்த நேரம் விருந்து உபசாரம் செய்யலை, உட்கார சொல்லலை, சாப்பிட சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. இரண்டாவது மனைவிக்கிற அவ சொன்னா, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, இதை குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களான்றெல்லாம் கேட்டா. விருந்தோம்பலாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, நல்ல தன்மைகள் எல்லாம் இருந்துச்சு, அதனால் அப்படி சொன்னாங்க. அடுத்தது பெண்கள் இடத்துல கணவனுடைய குறைய, இதே மாதிரி வீட்டுடைய நெருக்கடியை பெண்கள் வேற யார்ட்டும் சொல்லக்கூடாது. இப்போ கணவனை பற்றி முறைப்பாடு செய்கிற மாதிரி ஆகும், சம்பாதிக்கிறார் இல்லை தொழில் செய்கிற மாதிரி முதல் பெண்மணி அந்த வேலையை செஞ்சார். அதனால் சொன்னாங்க, இவள் மனைவியாக இருக்க தகுதியற்றவள், அவளை விடும்படி சொல்லிட்டு அதையும் சூசகமாக சொன்னாங்க. வீட்டு நிலையை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க விலகி கொண்டாங்க. இரண்டாவது பெண்மணி வீட்டு நல்லா கஷ்டத்தில் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, ஆனால் வெளியே சொல்லலை. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வாழ்க்கை போகுதுன்னு புகழ்ந்தா. அதனால் சொன்னாங்க, நல்ல பெண்மணி இவவை நீங்கள் மாற்றவான அப்படியே வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஹைர். அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்த நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அவங்க ஜம்சமுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அம்பை தீட்டி கொண்டிருந்தாங்க, அதை சீவி கொண்டிருந்தாங்க, சரி செஞ்சு கொண்டிருந்தாங்க. வந்தோடனே வாப்போக்கான்னு மிச்சம் காலத்துக்கு பிறகு சந்திச்சிருக்கிறாங்க. 2 பேர் முஆனக்கா செஞ்சாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, மகனே இஸ்மாயில், அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு காரியத்தை ஏவிருக்கிறான், நான் அதை செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நிச்சயமாக நான் உதவி செய்வேன். அதுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எனக்கு வீடு கட்டும்படி ஏவிருக்கிறான், அல்லாஹுக்கான ஒரு வீடை கட்டும்படி சொல்லி காபத்துல்லா இருந்த இடத்துல அந்த உயர்ந்த இடத்தை காட்டினாங்க. இந்த இடத்துல தான் கட்டும்படி அல்லாஹ் ஏவிருக்கிறான். அதுக்கு பிறகு 2 பேர் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டினாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை தூக்கிட்டு வருவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சு கட்டி கொண்டிருந்தாங்க. அப்போ கட்டிடம் உயரும் பொழுது இதுக்கு முந்தி வந்த மாதிரி மகாம் இப்ராஹிம், அந்த கல் அல்லாஹ் தஆலா ஒன்று அனுப்பி வச்சான், அல்லது கிடைச்சது. அந்த கல்லுக்கு மேலே நின்று கொண்டு அவங்க காபத்துல்லாவை கட்டினாங்க. கட்டும்போது துவா செஞ்சு கொண்டிருந்தாங்க. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த பைத்துல்லாவை கட்டி கொண்டிருக்கும் பொழுது துவா செஞ்சு கொண்டிருந்தாங்க. ரப்பனா தக்கப்பல் மின்னா, யாரெல்லாம் எங்களுடைய துவாவை நீ கபுல் செய்வாயாக, எங்களுடைய இந்த செயலை கபுல் செய்வாயாக, இந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம் உனக்காக வேண்டி என்று கபுல் செய்வாயாக. அடுத்தது இன்னக அந்த சமீல் அலீம்,
நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று துவா செய்தார்கள். இதே மாதிரி புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கூட்டிட்டு போனாங்க. ஒவ்வொரு பெரிய நல்ல ஊர்கள் வரும் பொழுதெல்லாம் கேட்டாங்க, ஜிப்ரீல் இந்த இடத்துல விடவான்னு கேட்டாங்க. இங்கே இல்லை, இன்னும் போங்கன்னு அப்படியே மக்கா வரைக்கும் வந்து அந்த இடத்துல அவங்க விட்டுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அங்கே தனியத்தான் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் எப்படி விட்டுட்டு போகிறீங்க, யாரை நம்பி விடுறீங்க? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை நம்பி விட்டுட்டு போகிறேன். அப்போ சொன்னாங்க, ரவீத்து பில்லா, நல்லாவை கொண்டு பொருந்தி கொண்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தண்ணி முடிஞ்சது, கஷ்டப்பட்டாங்க. ஜம்சமுடைய சம்பவம் அதெல்லாம் புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு பனு ஜுர்ஹம் வந்து அங்கே தங்கினாங்க. அதுக்கு பிறகு அவங்க படுத்ததுக்கு பிறகு கல்யாணம் முடித்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு திரும்ப இந்த சம்பவங்கள் நடந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை வந்தாங்க. முதல் தடவை வந்த நேரம் மனைவி அவ்வளோ நல்லா இருக்கல மாற்ற சொன்னாங்க. 2வது தடவை வந்த நேரம் நல்ல பெண்மணி அவ வச்சு கொள்ளும்படியே சொன்னாங்க. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இவனெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு பிறகு அந்த இடத்துல தங்கி இருக்கும்போது துவாவும் செஞ்சுட்டு போனாங்க. இழந்த மக்களுக்கு உணவளி ஏற்கனவே வந்திருக்காது, இவங்களுக்கு உணவளிக்கும்படி. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் இருக்குது, அதை ஏனைய பகுதியில் படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹு தஆலா அந்த இடத்தை படைச்சிட்டாங்க. ஏன்னா புனிதமான ஒரு இடம் தான் மக்கால பக்கா என்ற இடம், காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய இடம், புனிதமான இடம். அந்த இடத்துல முன்னாடியே படைச்சிட்டாங்க. ஹைர். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்த காபத்துல்லா உயர்த்து கட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்க, அலம் தர அன்ன கௌமகி ஹீன பனுல் பைத் இக்தஸரு அன் கவாயித் இப்ராஹிம். உன்னுடைய கூட்டத்தினர் அப்படின்னா குறைஷிகள் காபத்துல்லா 2வது தடவை கட்டின பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபவுண்டேஷனை விட குறைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா கொஞ்சம் காசு போதாமல், ஹலாலான காசு போதாமல் போச்சு. அப்போ கொஞ்சம் அந்த இடத்த முன்னுக்காக்கி கட்டிட்டாங்க. அப்போ சொன்னேன், யார் ரசூலல்லாஹ், அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபவுண்டேஷன் மீது கட்டலாமே என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சமுதாயத்தினர் இப்போ தான் குஃபுரிலிருந்து வெளியாகி இஸ்லாத்துக்கு வந்த புதுசு. நான் இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கட்டிடத்தை உடைச்சேன்னு சொன்னால் அந்த மக்கள் தப்பான எண்ணத்தில் போய் இஸ்லாத்தை கூட விடலாம் என்ற எண்ணத்தில் நான் அவ்வாறு செய்யலைன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க காபத்துல்லாவை கட்டும் பொழுதோ எப்படி கட்டினாங்கன்ற சம்பவம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 35வது வயதில் நபி ஆகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வெள்ளம் மக்கால வந்துட்டுது. அந்த வெள்ளத்தில் காபத்துல்லா உடைஞ்சிட்டுது. காபத்துல்லா சில இடங்கள் எல்லாம் பழுதாகிட்டு, சில சுவர்கள் கொஞ்சம் உடைஞ்சிட்டுது. இப்போ இவங்க மஷூரா பண்ணினாங்க, இந்த காபத்துல்லாவை கட்டணும், உடைச்சி கட்டணும். ஆனால் பயம் உடைக்கிறதுக்கு ஒரு சில பாதி உடைஞ்சிருக்கு, மற்ற பாதிகளை உடைக்கிறதுக்கு பயம். இப்போ என்ன செய்யணும் மஷூரா பண்ணாங்க. அடுத்த காபத்துல்லாட இந்த சுவர்கள் கொஞ்சம் நேரத்தில் காபத்துல்லாக்குள்ளால காபத்துல்லாட பொக்கிஷம் இருக்குது, தங்கம் வெள்ளி இதெல்லாம் உயர்ந்த பொருள்களும் இருக்குது. அது மக்கள் அந்த காபத்துல்லாக்கு ஹதியாவாக போட்டது. அதையும் சிலவங்க களவாண்டிட்டாங்க, ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததுனால. கூரையும் உடஞ்சி இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் ஜித்தால ஒரு ரோமுடைய வியாபார கூட்டத்துடைய ஒரு பெரிய ஒரு ஷிப் உண்டு. ஜித்தால ஒரு கல்ற மோதி உடஞ்சிட்டுது. கரைக்கு கிட்ட ஒதுங்கிச்சு. இப்போ இதை வெங்க மஷூரா பண்ணி இப்போ கூரைக்கு பல கம்பு தேவை. அப்போ ஷிப்புடைய கம்பு நல்ல உறுதியானதை அதை வாங்குவோம்னு சொல்லி இப்போ மஷூரா பண்ணினாங்க. மக்கால் ஒரு கிபுத்தி, ஒரு மிஸ்ர், ஒரு தச்சர் இருந்தார், அந்த பலக வேலை செய்கிறவர். அவர் நல்ல திறமையானவர். அவர் கூரை விஷயங்களை செஞ்சுத்தாருன்னு சொன்னார். இப்போ இந்த நேரத்தில் காபத்துல்லாவுடைய கிணறு இருக்குதே, ஜம்சமுடைய கிணறு, அந்த கிணத்துல ஒரு பெரிய ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சு. அந்த பாம்பு வந்து காபத்துல்லாட சோருக்கு மேலே உட்கார்ந்து கொள்ளும். இப்போ இவனுக்கு பயம், அந்த பாம்பு கொத்திரு, வாயை திறந்த மாதிரி தான் நிற்கும் அது. அப்போ இவங்க மஷூரா பண்ணாங்க, காபத்துல்லா ஒன்று அல்லாஹ் மீது பயம், காபத்துல்லா அல்லாட வீடு உடைச்சா அல்லாஹு தஆலா வேதனை செஞ்சிருவானோட பயம், இன்னொன்று அந்த பாம்பு வாயை திறந்து நிற்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த காபத்துல்லா அந்த பாம்பு வந்து காபத்துல்லாட சொஹருக்கு மேலே வந்து நின்று கொண்டு வாயை திறந்து நின்று ஒரு நாள். இப்போ இந்த மஷூரா நடந்து கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில்
அல்லாஹுத்தாலா ஒரு பறவை ஒன்று அனுப்பினான். அந்த பறவை வந்து அந்த பாம்பை தூக்கின்னு வித்துட்டு பாம்பை தூக்கின்னு பறந்துட்டுது. இப்போ குறைஷியர் சொன்னாங்க, நாங்கள் ஆசைப்பட்டதும் இதுதான், அல்லாஹுத்தாலா நாங்கள் விரும்பினத்தை அல்லாஹ் விரும்பியிருக்கிறான், இல்லாட்டி இந்த பாம்பு இதுக்கு தூக்கிட்டு போகணும். அதனால் இன்றைக்கி எங்களுக்கு நல்ல ஒரு திறமையான தச்சனும் கிடச்சிறாரு, இதே மாதிரி பலகையும் கிடச்சிருக்குது. இப்போ அல்லாஹுத்தாலா பாம்பையும் தூக்கிட்டான். இப்போ நாங்கள் காபத்துல்லா இடித்து கட்டுவோம். இப்போ இப்னு வஹப், இப்னு அம்ர் இப்னு ஆயிஸ் இவங்க ரசூலுல்லாவுடைய தந்தையுடைய மாமா, ரசூலுல்லாவுடைய வாப்பா அப்துல்லாவுடைய மாமா. இவர் மாமலை சாட்சி முறையில் உள்ளவர். அவர் எழும்பினார். அவர் எழும்பி காபத்துல்லாருந்து ஒரு கல்லை உடைச்சி கழட்டினார். கலட்டினோடனே அவர் கையிலேருந்து பிச்சுன்னு கல் போய் அந்த இடத்துல உட்காந்துட்டுது. எந்த இடத்துலேருந்து கல்லை கழட்டினாரோ அந்த இடத்துக்கே கல்லை போய் திரும்ப போய் ஒட்டின்றது. இப்போ இவர் சொன்னார், அவர் நல்ல மனிதர், சாலிஹான மனிதர். அப்போ அவர் சொன்னார், நல்ல மக்களால் மதிக்கப்பட்டவர். அவர் சொன்னார், என் மக்களே, குறைஷிகளே, இந்த கட்டிடத்தில் உங்களோட சம்பாத்தியத்திலிருந்து ஹலாலை தவிர வேறு எதுவும் நுழைக்கக்கூடாது, ஹராமான எந்த சம்பாத்தியம் வரக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களுடைய எந்த சம்பாத்தியமோ, வட்டி வியாபாரத்தில் சம்பாதிச்சதோ, அநியாயமாக யார்கிட்டே அந்த எடுத்த காசோ எதுவும் இதில் கலக்கக்கூடாது, சுத்தமான காசை கொண்டு தான் நாங்கள் இதை செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் குறைஷியர் எல்லாம் சேர்ந்து காபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க. இப்போ எப்படி பிரிச்செடுத்து கொண்டாங்க, எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லி. அப்போ பனு அப்து மனாஃபும் பனு ஜுஹ்ராவும் காபத்துல்லாவுடைய வாசல் பக்கம் உள்ள பகுதி அவங்க பொறுப்படுத்தாங்க. இதே மாதிரி ருக்குனுல் அஸ்வத், ஹஜுல் அஸ்வதுக்கும் ருக்குல் யமானிக்கும் அந்த பகுதிக்கு ஹஜுல் அஸ்வதுக்கு மற்ற பகுதி அதை பொறுப்படுத்தாங்க பனு மஹ்சூமும் குறைஷியர்களுடைய ஏனைய கபீலாக்கள் கூட்டங்கள் சேர்ந்து அதை பொறுப்படுத்தாங்க. இதே மாதிரி காபத்துல்லாவுடைய கூரை பகுதியை பனு ஜுமஹ் பனு சஹம் இந்த கோத்திரத்தார் பொறுப்படுத்தாங்க. இதே மாதிரி ஹஜருல் அஸ்வதுடைய ஹிஜருடைய பகுதி அடுத்த பகுதி அதை பொறுப்படுத்தாங்க அப்துத்தார், பனு அப்துத்தாரும் பனு அசத் இப்னு அப்துல் உஸா, இதே மாதிரி பனு ஆதி இப்னு காப் இவங்கெல்லாம் அதை பொறுப்படுத்தாங்க ஹத்தீமுடைய பகுதி. இருந்தாலும் இப்போ மஷூரா முடிவெடுத்தாச்சு, காபத்தில் உடைக்கிறேன், ஆனால் உடைக்கிறதுக்கு பயம், ஏண்டா என்கிட்ட நடந்துருமோன்னு பயந்தாங்க. வலீத் இப்னு முகைரா அவர் எழுப்பினார். அவர் சொன்னார், நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த கோடாரி மாதிரி ஒன்று எடுத்து அந்த உடைக்கிறதை கோடாரி அல்லது மம்பட்டி மாதிரி ஒன்று எடுத்து உடைச்சார். உடைச்சி அவர் சொன்னார், அல்லாஹும் யா அல்லா எங்களை தண்டிச்சிடாதே, நாங்கள் நல்லவத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு பகுதியை உடைச்சார். கொஞ்சம் பகுதியை உடைச்சிட்டு அவர் வந்துட்டார். இப்போ இன்றைக்கு மக்கள் சொன்னாங்க, இன்றைக்கி பார்ப்போம், இன்றைக்கு இரவு எதிர்பார்ப்போம், அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஏதாவது வந்து இவனுக்கு வந்து வேதனை கிடைச்சிது, இவன் அழிஞ்சிட்டான்டா, நாங்கள் இருந்த மாதிரியே அதை கட்டிட்டுறோம், கை வைக்கவானோம் உடைக்கவானோம்ண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹும் நாங்கள் செய்ய போகிறது விரும்புகிறான் தான் காபத்தில் உடைப்போம்னு முடிவெடுத்தாங்க. அன்றைக்கு வலீதுக்கு எந்த ஒன்றும் நடக்கலை. அந்த உடைச்சார் வலீத் இப்னு முகைராக்கு ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு இவங்க அடுத்த நாள் அவர் போய் உடைச்சார், மக்களும் சேர்ந்து உடைச்சாங்க. உடைச்சி அப்படியே காபத்துல்லாவை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஃபவுண்டேஷன் வரையும் உடைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க காபத்துல்லாவை கட்ட தொடங்கிட்டாங்க. காபத்துல்லா ஆரம்பத்தில் காபத்துல்லா உடைக்கிற நேரம் மொத்தர் என்ன செஞ்சார், காபத்துல்லாவில் அந்த இவர் கல் எடுத்ததுக்கு போல திரும்ப சேர்ந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. 2 கல்லுக்கு மத்தியில் அந்த இது எந்த சொல்லாது, அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இரும்பால் எனக்கு போட்டு கிண்டி கல்களை கலட்டுறதுக்குதே, அதை போட்டு கிண்டின பாரம் எந்த அளவுக்கு அது இருக்கமாக இருந்ததுன்னு சொன்னால் மக்காவே ஆடிட்டான். முழு மக்காவும் பூமி அதிர்ச்சி வந்த மாதிரி அந்த அளவுக்கு அது காபத்தில் உறுதியாக இருந்துச்சு. காபத்தில் மட்டும் ஆடலை, முழு மக்காவும் ஆடிச்சது. அதுக்கு பிறகு இப்போ உடைக்க முடிவு எடுத்து உடைச்சிட்டாங்க. இப்போ உடைச்சி இப்போ கட்டியும் முடிச்சாச்சு. இப்போ எந்தெந்த செக்ஷன் பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவங்க அந்த பக்கத்துடைய கல்லுகளை பொறுப்படுத்தி அதுக்குள்ள செலவெல்லாம் ஹலாலான காசுலே செஞ்ச ஒரு மாதிரியே கட்டி முடிச்சு இப்போ ஹஜருல் அஸ்வத் வைக்கிற நேரம் வந்தோடனே இப்போ பிரச்சனை வந்துட்டுது, யார் வைக்கிறேன்டு. ஒவ்வொரு கபீலாக்களும் விரும்பினாங்க, நான் வைக்க போகிறேன், ஒவ்வொருத்தரும் சொல்ல நான் வைப்பேன். இப்படியே பெரிய பிரச்சனை ஆகிட்டுது.
அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்தே பார்ப்போம். ஓகே. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.